நான் சுயேட்சை வேட்பாளராக இந்த தேர்தலில் களம் காணுகிற ஒரு சூழல் எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாகவே அறிவீர்கள். அந்த பிரச்சனை நம்ம அப்புறம் பின்னால பார்த்துக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி தான், பதிவு பெற்ற இயக்கம் தான் கூட்டணியில் அங்க வைக்கின்ற சூழல் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுக்கின்ற இயக்கமாக நான் இருக்கின்ற காரணத்தினால் பதிவு செய்யவில்லை, அங்கீகாரமும் தேர்தல் ஆணையத்தால் பெறவில்லை. என் நோக்கமும் தனிக்கட்சி என்ற அமைப்பு இல்லை. இன்றைக்கு கோரக்குடியில் சிக்கியிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்து மீண்டும் தொண்டர்களில் கையில் கொடுக்க வேண்டும் என்ற இந்த லட்சிய பார்வையோடு தான் நான் இந்த போராட்டத்தை தர்மயுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை நம்முடைய மக்களுக்கும் நன்றாக அறிவார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் சுயேட்சையாக தேர்தல் வேட்புமனுவை தாக்கல் செய்தேன். அந்த வேட்புமனுவில் சின்னம், எந்த சின்னத்தில் நான் போட்டியிட வேண்டும் என்று 3 சின்னங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படித்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். இப்ப நிறைய பன்னீர்செல்வம் அங்க வந்துட்டாங்க. 6 பன்னீர்செல்வம் எங்க கண்டுபிடிச்சு அவங்களையும் வேட்புமனு தாக்கல் செய்ய. நான் என்னென்ன சின்னங்கள் கேட்டிருந்தனோ அவர்களும் அதே சின்னத்தை அங்கே கேட்கிறார்கள். ஒரே சின்னத்தை 2 பேருக்கு மேற்பட்டவர் கேட்டால் அதை குழுக்கு சீட்டு போடுதான் கொடுப்பார்கள். அப்படித்தான் குழுக்கு சீட்டும் நடைபெற்றது. அந்த குழுக்கு சீட்டில் உங்களுடைய ஆசீர்வாதம், தாய்மாருடைய ஆசீர்வாதம், இறைவன் அந்த வரம், இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துதான் இந்த பலாப்பழம் சின்ன நம்மளுக்கு குழுக்கு சீட்டில் முக்கணிகளில் 1 மா, பலா, வாழை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.